தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இழப்புகள் இறப்புகளுக்கு பிறகு கள்ளச்சாராய ஒழிப்பில் தமிழக அரசு தீவிர கவனம் செலுத்தினாங்க. அதிக இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டது. பல இடங்களில் இந்த கள்ளச்சாராய ஊழல்கள் பறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி எதுனா அந்த கல்வராயன் மலைப்பகுதி. இந்த பகுதியில் மட்டுமே பெரும்பாலான கள்ளச்சாராய ஊழல்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே அழிக்கப்பட்டன. அங்கிருந்து தான் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் சரி, சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கும் சரி இந்த கள்ளச்சாராய விநியோகம் அப்படின்றது நடைபெற்று வருகிறது அப்படின்றது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது. அதனால் அங்கே மட்டுமே ஒரு 4 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு ஒரு 100 காவல்துறையினர் அங்கு பணி அமர்த்தப்பட்டு இந்த விநியோகத்தை கட்டுப்படுத்த முயற்சிகள் தொடர்ந்து அங்கே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகள். இப்படி இருக்கும்பொழுது இதை அடிப்படையாக கொண்டு எதற்காக அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட வேண்டும்? அடிப்படையில் அங்கே என்ன பிரச்சனை? அதுதான் அவர்களுக்கு வாழ்வாதாரமா? அப்படின்னா அவர்களுடைய ஒரு சமூக பொருளாதார நிலை என்ன அப்படின்றத ஒரு கேள்வியாக வைத்து நீதிமன்றம் ஒரு பொதுநல வழக்கை தானாகவே முன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகள் நேற்றைக்கு அந்த மனு தொடர்பான விசாரணையின் போது ஏற்கனவே ஒரு விரிவான அறிக்கையை அரசை சமர்ப்பிக்கும்படி கேட்டிருந்தாங்க. அந்த மக்களுடைய சமூக பொருளாதார சூழ்நிலையை பற்றியும் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னும் டைம் கேட்டிருக்காங்க, கால அவகாசம் கேட்டிருக்காங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க. மாவட்ட ஆட்சியர்கள் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் ஒரு அறிவுரையை வழங்கி இருக்கிறத என்னன்னு பார்க்க முடியுது. அப்படின்னா, முதலமைச்சர் ஏன் அந்த கல்வராயன் மலைப்பகுதிக்கு நேரில் சென்று அங்கே பார்வையிடக்கூடாது? ஒருவேளை அவரால் முடியல அப்படின்னா அமைச்சர் உதயநிதி மற்றும் ஆதி திராவிட நலத்துறையோட அமைச்சர் இவங்க நேரில் சென்று ஒரு ஆய்வு மேற்கொண்டு அங்கே பார்த்தால் அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்காங்க. அதுவும் நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்றைக்கு கூட கர்ப்பிணி பெண் அது பிரசவத்திற்காக இன்னமும் அந்த மலைப்பகுதியிலிருந்து 30-40 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருக்கு. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட அங்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. உண்மையிலேயே இதுதான் அந்த கல்வராயன் மலைப்பகுதியோட நிலையாக இருக்கிறதா? அப்படின்னா இவ்வளவு ஆண்டு காலம் ஏன் அங்கே எந்த மேம்பாடும் நடைபெறவில்லை? ஒருவேளை நீதிபதிகள் சொன்னது போல் இவர்கள் மலையேறினால்தான் அங்கு அவர்களுக்கு வாழ்வு பிறக்குமா என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். நந்தகுமார் சார். நந்தகுமார் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலான்னு. கல்வராயன் மலைப்பகுதியில் எப்பயுமே இதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரமா? அங்கு நிஜமாவே என்ன சூழ்நிலை நிலவுகிறது? உங்களுக்கு அதை பற்றிய அந்த இடத்தை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு? உண்மையாகவே மக்கள் அதை தான் நம்பியிருக்காங்களா? தமிழகத்தில் நம்ம இன்னமும் ஒரு பகுதி மக்களை அப்படியே தான் வச்சிருக்கோமா? நம்ம கவனிக்கவே இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். கல்வராயன் மலை ஆரம்ப காலத்திலிருந்தே நமக்கு ஒரு பெரிய புரியாத புதிராதான் இருந்திருக்கு. நம்ம இந்திய நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சிருந்தா கூட இந்த கல்வராயன் மலைப்பகுதி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அங்கமா 1976 தான் இந்தியாவுக்குள்ளார டியூரிங் எமர்ஜென்சி பீரியட்ல தான் இந்தியா மேப்புக்குள்ளாரே வருது. அது வரைக்கும் அது ஒதுங்கி இருந்து அது பாட்டுக்கு வழி நடத்தி போயிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவை பார்த்துட்டு இருந்த ஆளுங்க. அப்படி வந்திருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குரிமைங்கிறது ஒரு 20 ஆண்டுகள் கழித்து 1996 தான் அங்க வாழக்கூடிய மக்கள் ஓட்டுரிமை வாங்கி அவங்களுடைய மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கு. அப்ப 47 ஆண்டுகள்ல 1947 இருந்து 96 வரைக்கும் சற்றேறக்குறைய ஒரு 51 ஆண்டுகள் அவங்களுடைய உரிமை அவங்களை கல்வராயன் மலை பகுதியில் இருக்கிறவங்கள ஒரு மனுஷனாவே நம்ம யாரும் மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எழுது.
கல்வராயன் மலையில வந்து வாழக்கூடிய பழங்குடியினர் வந்து பெரும்பாலும் நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அந்த இடத்துல சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியா. அப்போ ஒரு மலையில வந்து ஆத்து ஊரெடுத்து அது நீர் ஊரெடுத்து ஆறா ஓடுனதை பார்த்திருக்கோம். ஆனா இப்ப இந்த கடந்த சில ஆண்டுகளா பார்க்கும்போது நம்ம கடந்த பல ஆட்சியாளர்களுடைய தயவுனால அங்க கள்ளச்சாராயம் உற்பத்தி ஆகி கள்ளச்சாராயம் அது ஆறாக ஓடுற அளவுக்கு இந்த கல்வராயன் மலைங்கிறது ஒரு கள்ளச்சாராய மலையா மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் பார்க்க முடியுது. அப்ப அங்க வாழக்கூடிய மக்கள் எந்த விதமான ஒரு அடிப்படை அத்தியாவசிய தேவைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு சோசியோ எக்கனாமிக்கல் லெவல்ல தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் அவங்க வாழ்க்கை தரத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடைய ஏழ்மை நிலைய இங்க இருக்கக்கூடிய சில ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பில்லாத மக்கள் ஒரு பறந்து விழிந்த வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இல்லாத கூடிய மக்களை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த விதத்திலாவது வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு வரணும் போது அவங்களுக்கு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அவங்க செய்யறதுக்கு வந்து அங்க ரெடியா இருக்காங்க. இப்ப பக்கமா கூட ஒரு கல்வராயன் மக்களுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஒருத்தர் வந்து புக் எழுதியிருந்தார். அதுல அவங்க சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம் அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து பண்டைய காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டு கூட ஒரு சாராயம்ங்கிறது வந்து ஒரு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா ஒரு டீ காபி கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த சாராயம்ங்கிறது வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சாராயத்தை பத்தின ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய தயார் பண்ணக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய சமுதாயமா அது இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. அப்ப இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அது வந்து அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல சில அரசியல் கட்சிகள்லயும் அது ஊடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இந்த ஒரு 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில வந்து நம்ம எவ்வளவோ வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இந்தியாவுக்கே வந்து ஒரு ஒட்டுமொத்தமா அடையாளமாக இருக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் உருவெடுத்துச்சுன்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு பெரிய மார்கட்டி பெருமை கொள்ளக்கூடிய நிலையில பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பகுதி இன்னைக்கும் வந்து ஒரு பண்டைய காலத்துல ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம ஒரு குக்கிராமம் மலை கிராமம் எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலையிலேயே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இத வந்து நம்மளுடைய அட்வொகேட் தமிழ்மணி அவர் வந்து ஒரு டிவில இன்டர்வியூ கொடுக்கும்போது ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் வந்து அவரை எதேச்சியா பார்க்க நேரிடுது. அந்த வீடியோ காணொலியை பார்க்கும்போது அவர் சுமோட்டோட்டோவா வந்து இந்த கோர்ட்ல வந்து கேஸை எடுத்துதான் இந்த இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. இது வந்து போன 10ஆம் தேதியே வந்து அவங்க 2 வாரத்துக்குள்ளார வந்து இந்த கவர்மெண்ட்ல இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் இந்த திட்டங்களை வந்து நீங்க வகுத்திருக்கீங்க அந்த பகுதியினுடைய மக்களுக்கு கள்ளச்சாராயத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன ஏன் இந்த பகுதி வந்து இந்த மாதிரி லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதி கேட்கும் போது அது தனியா வந்து தமிழ்மணி அவர்களும் நேரிலேயே போயிட்டு அவர் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி அவருடைய அறிக்கையை சப்மிட் பண்றாரு. ஜஸ்டிஸ் வந்து எந்த விதமான என்ஜிஓவா இருந்தாலும் சரி இல்ல சமூக ஆர்வலர்களா இருந்தாலும் சரி யாரு வேணா உங்களுடைய ஆய்வு நீங்க மேற்கொண்டு அதை நீங்க வந்து நீங்க கோர்ட்ல சமர்ப்பிக்கலாம் உங்களுடைய ஆய்வுகளையும் உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கவர்மெண்ட்டும் அவங்க சார்பில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லும் போதுதான் இப்ப சமீபமா லாஸ்ட் ஹியரிங்ல பார்க்கும்போது அவரு அட்வொகேட் ஜெனரல் ராமன் வந்து இன்னும் 2 வாரம் எங்களுக்கு அவகாசம் வேணுங்கும் போதுதான் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த இடத்துல. அப்ப இப்ப இன்னும் எவ்வளவு காலம் தான் உங்களுக்கு நீங்க டைம் கேட்டுட்டே இருப்பீங்க, இந்த அளவுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அவரு நாங்களே கூட போய் பார்க்கலாம், ஆனா நாங்க போனா எந்த அளவுக்கு வந்து அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பாங்கிறது தெரியாதுன்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. அப்ப அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம யூகிச்சுக்க முடியும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் நீங்க போய் பாருங்கன்னாவே என்ன அர்த்தம், வேற யாரும் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல இருக்கிற ஆளு யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க. அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் போனாதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செயல்படுத்த முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு கட்டமைப்பை இழந்து இருக்கிறத ஒரு இவர் அறிவுரையா இதை கூறினாலும் ஒரு ரெக்வெஸ்டா வச்சா கூட ஒரு சீஃப் மினிஸ்டரே நீங்க போய் நேர்ல ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த அந்த பகுதி வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் போக முடியலன்னா என்ன சொல்றாருன்னா அவர் உதயநிதி போட்டுங்கிறார். அப்போ உதயநிதி அவர்கள் போட்டோம்னா அப்ப இது இந்த சீஃப் மினிஸ்டருக்கும் உதயநிதிக்கும் என்ன ஈக்குவேஷன் பண்றாங்கிற ஒரு பார்வை எழுது. அப்போ வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் ஈக்குவலா வந்து உதயநிதி இங்க வந்துடுறாரா? அப்போ
அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் கயல்விழி செல்வராஜை நீங்க போய் பார்க்க சொல்றீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவர் ஆதி திராவிடர் நலத்துறையை சார்ந்த அமைச்சர். அது வந்து பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி. அப்ப அந்த துறை சார்ந்த மந்திரி போகணுங்கிறது வந்து ஏற்புடையக்கூடிய ஒரு கருத்தா நம்மளால பார்க்க முடியுது. சீஃப் மினிஸ்டர் போக சொல்றதுலயும் ஒரு கருத்தை பார்க்க முடியுது. ஏன்னா நீதிபதி அவர்கள் வந்து மத்த டிபார்ட்மெண்ட்லாம் அங்க வந்து ஸ்ட்ரக்சரே வந்து இல்லாம இருக்கு. ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவல்ல நீங்க களத்துல இறங்கி போகும்போது அந்த பயபக்தியோட எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த சீரியஸ்னஸ் புரியும். அப்படிங்கிற கோணத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த உதயநிதியை வந்து ஈக்குவலா வச்சு நீங்க நீங்க இல்லைன்னா உதயநிதியை வந்து கயல்வெளியை கூட்டிட்டு போய் நீங்க பாருங்கன்னு சொல்றத வந்து அது எந்த கோணத்துல நம்மளால எடுத்துக்கிறதுன்னு புரியல. இல்ல சார், இல்ல 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 கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த பொழுது அங்க அவங்களுக்கான வந்து காசோலையை கொடுக்கிற இடத்துல உதயநிதி அவர்கள் தான் சென்றார். முதலமைச்சர் போய் பார்க்கல, அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் போனாரு. மேபி அதை கூட அவங்க எடுத்த அந்த ஐடியா அப்பா அவரால் வர முடியல, இவர் போனாருன்ற மாதிரி இப்ப நீங்க இந்த இக்கும் போய் பார்க்கலாமே அப்படின்ற இடத்துல அவங்க ஒரு அறிவுரையை வைத்திருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஜெயக்கண்ணன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அவர் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அப்படின்னாவே பல இண்டிகேட்டர்ஸில் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி இப்படி ஒரு மலைப்பகுதி, நம்ம இன்னமும் அந்த மக்களை, அதுவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பட்டியலினத்தவர், பழங்குடியின மக்கள், அவங்கள நம்ம இன்னமும் வந்து ஒரு அடிமை தளத்திலே நான் சொல்கிற வேலை நீங்கள் செய்யுங்க, எங்களுக்காக இந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்கள இன்னமும் நம்ம ஒரு வித அடிமைத்தனத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கோமா? ஏன் நம்ம இன்னமும் அப்படியே வச்சுட்டு இருக்கோம்? சொல்கிற மாதிரி முதலமைச்சரே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற அளவுக்கு நீதிபதிகளுக்கே தோணுதுன்னா அந்த இடத்த நம்ம எப்படி வச்சிருக்கோம்? ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல ஒரு 15 நாள் டைம்ல? கல்வராயன் மலை மட்டுமே நீங்க நினைக்கிறீங்க, இன்னும் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் அது மாதிரி இருக்கு. நீலகிரியில கூட நிறைய, கிட்டத்தட்ட 7-8 வில்லேஜ் கரண்டே இல்லாம 2022 குறிப்பிட்ட செய்தியை சொல்லிடுறேன். எங்களுடைய வந்து திருச்சி மாவட்டத்துல துறையூர் வட்டத்திற்குட்பட்ட பச்சைமலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. சரி. அந்த பச்சைமலை பகுதியில் இன்னைக்கும் போய் அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட எம்ஜிஆர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை அடிக்க வருவாங்க. எம்ஜிஆர் இறந்துட்ட செய்தி, எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு அவங்களுக்கு தகவல் அவ்வளோதான் தெரியும். இதை நான் ஒரு செய்தியாக சொல்கிறேன், வேடிக்கைக்காக சொல்கிறதா நினைக்க வேணாம். பல அதாவது மலைப்பகுதிகள், போக்குவரத்து வசதிகள் இல்லாத இடங்கள், அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் இல்லாத இடங்களில் இதுதான் நிலை. அரசை மட்டுமே குறை சொல்வதோ இல்ல நீதிமன்றம் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன், நீதிமன்றம் மட்டுமே உத்தரவிட்டதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு வந்துட்டதாவும் நீங்க நினைச்சிட வேணாம். இன்னொன்று அண்ணன் சொன்னாரு வந்து ஒரு முதலமைச்சர் போக சொன்னது சரி, அதே மாதிரி அங்கே உள்ள ஆதி திராவிட மக்கள் வாழக்கூடிய, தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதினால அவங்க கயல்விழி செல்வராஜ் திருமதி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை போக சொன்னது சரி. ஆனால் உதயநிதி அவர்களை ஏன் போக சொன்னாங்க? உண்மை அதுதான். என்னன்னா இது இளைஞர் நலன் அந்த சம்பந்தப்பட்டது, ஏன்னா வருங்காலம் சம்பந்தப்பட்டது, இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த ஒரு கோணத்துல கூட உயர்நீதிமன்றம் அணுகிருக்கு. சரி, அப்படியே நீங்க இல்லைன்னா கூட அந்த பார்வையை நாங்க அவர் ஒரு அமைச்சர், அதாவது குறிப்பிட்டு நான் என்ன சொல்றேன்னா, எந்த அமைச்சர் வேணா போகலாம். முதலமைச்சர் சார்பாக போகும்போது ஒரு முதலமைச்சருடைய மகனாகவும் இருக்கிறார். அமைச்சருங்கிறத அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் போனால் என்ன வந்து உங்களுக்கு மக்களுக்கான அந்த கவன ஈர்ப்பு கிடைக்குமோ அதே அளவிற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் போகிறது. இதுதான் யதார்த்தத்தை சொல்கிறேன். நாளைக்கு துணை முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அரசியல் ரீதியானது. நான் அந்த செய்திக்குள்ளே போக விரும்பல. இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட செய்தி என்பது அங்கே உள்ள மக்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கானது. அதில் வந்து நம்ம அரசியல் செய்து சரியாக சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கயல்விழி செல்வராஜ் அமைச்சர் அவர்களை அழைத்து கொண்டு சென்று அங்கு உள்ள கட்டமைப்பு வசதிகளை சரி செய்து இதுவரை அந்த கல்வராயன் மலைப்பகுதி வந்து உங்களுக்கு இருளடைந்த ஒரு சூழலை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அனைவருக்குமே மகிழ்ச்சி. இல்லை அதில் வந்து யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அது மாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த வழக்கே இருக்கு. நடந்ததுன்னா நல்லது தான். ஆனால் 15 நாளைக்குள்ள ஒரு அறிக்கை கூட சமர்ப்பிக்க முடியாத அளவிற்கு ஒரு நிர்வாகத்திற்கும் கல்வராயன் மலைக்கும் அவ்வளவு தொலைவு தூரத்திலேயே இருக்காங்க. இப்போ ஒரு தகவல்களை கொடுக்கும்போது நீதிமன்றத்தில் பார்த்து ஒரு 15 நாளுங்கிறது நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. மற்ற வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நீங்கள் வழக்கை தாக்கல் செய்துட்டு அதற்கான நோட்டீஸ் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இல்லை 4 வாரங்கள், 2 வாரங்கள் 4 வாரங்கள் 8 வாரங்கள் இப்படி தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது வந்து நீதிபதிகளுடைய அவங்க வந்து வழக்கை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. போதுமான கால அவகாசம் கொடுக்கணும். நாங்கள் வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்கிறேன். ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுட்டா மட்டும் பத்துரு, அந்த வந்து வழக்கு தொடர்ச்சியாக நடத்தும் போது அதற்கான பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் அரசு தரப்பில் ஏற்படுது. அனைத்து துறைகள் சார்ந்தும் அதனுடைய தகவல்களை அதற்கு என்னென்ன வந்து உங்களுக்கு கட்டமைப்பு வசதிகள் இப்போது இருக்குது, இன்னும் என்னென்னலாம் செய்யணுங்கிறத
எடுத்த போகிற போக்கில் கொண்டு போய் நம்ம அங்கே தாக்கல் செஞ்சிட முடியாது. உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தகவல் என்பது உறுதியான தகவலாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு மேலும் கால அவகாசம் கேட்டிருக்க முடியும். அதுக்காக அங்கே இந்த கட்டமைப்பு வசதியிலுமே இல்லைன்னு சொல்லிட முடியும். இல்லையே, அவங்க சொல்கிறத பார்த்தா மின்சாரம், அவர்களுக்கு வந்து குடிநீர், போக்குவரத்து வசதி, மருத்துவமனை வசதின்னு எல்லாமே சொல்கிறது பார்த்தால் அங்கே இல்லாத மாதிரி. ஏன்னா நம்ம சில வீடியோஸும் இது தொடர்பாக வந்தது, சில சேனல்ஸ்லேயே இந்த வீடியோஸ்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ அங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க எங்களுக்கு மின்சாரமே இல்லைங்க, நாங்கள் இப்படி ஏறி இறங்கணும், இந்த கயிறு வழியெல்லாம் ஏறி இறங்குற மாதிரியான நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு நிலை. மலைப்பகுதிகளில் போக்குவரத்து வசதிகள் இந்த அளவிற்கு தான் இருக்கு. போக்குவரத்து வசதிகளே இருந்தாலும் நீதிபதிகள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு கூட வந்து விட்டுவிடக்கூடாதுன்றதுக்காக எந்த மலைப்பகுதியாக இருந்தாலும் போய் பண்றாங்களே, அப்படி இருக்கும்பொழுது ஏன் அரசால இவ்வளவு ஆண்டு காலத்துல அந்த பகுதியில் எதுவுமே செய்ய முடியல? இதில் வந்து நீங்கள் குற்றச்சாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லலாம், அரசு அதிகாரிகளை சொல்லலாம், இருக்கக்கூடிய துறை அமைச்சர்களை சொல்லலாம், எல்லாருமே சொல்லிடலாம். இப்போ செய்தி அதுவல்ல, கள்ளச்சாராய இறப்புகள் நடந்துருச்சு. சரி, தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மட்டுமே நடக்குது. மாற்று ஏற்பாடுகள் என்ன? அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து யாரும் இந்த வழக்கை குறிப்பிட்டு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக வந்து நோட்டீஸ் கொடுத்தோ அதன் மூலமாக வந்து விசாரணை நடக்கிறது இல்லை. நீதிமன்றமே தானாக முன் வந்து எடுத்துக்கொண்ட வழக்கு. சரி, எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த வழக்கின் போக்கில் அரசும் தன்னை வந்து தன்னுடைய பார்ட்டியாக சேர்த்துக்கிட்டு அதோடைய பதில் மனுவை தாக்கல் செய்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக அந்த கள்ளக்குறிச்சியோட மேம்பாட்டு வசதிகளை செய்து தருவது அரசினுடைய கைகளுக்கு தான் இருக்குது. தனியார் யாரும் போய் செஞ்சிட முடியாது. தனியார் தொண்டு இல்லை சார், இவ்வளவு நாளில் 96 அவங்க வாக்களிக்கிறாங்க. இது வரைக்கும் ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு. வாக்கு கேட்கவாது போயிருப்பாங்கல்ல, இல்லை வாக்கே கேட்டிருக்க மாட்டாங்களா? வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. நம்ம வந்து அங்கே உள்ள மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனைகளில் மக்கள் பிரதிநிதிகளோட தொடர்புகளே இருக்கிறதா வருது செய்திகள். அது தனி, நான் அந்த செய்திக்குள்ளே போக விரும்பல. இந்த கள்ளச்சாராய இறப்புகள் குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற இந்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொண்டு அந்த மேம்பாட்டு வசதிகளை செய்து தருவதற்கு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனை வரவேற்போம் அப்படிங்கிறத என்னுடைய. சரி, நந்தகுமார் சார், அதாவது நிஜமாவே எனக்கு இது அடிப்படையில் சந்தேகம். 96 வாக்களிக்கிறாங்களே மக்கள், அதாவது எலெக்ஷன் டைம்லயாவது போய் அவங்க கிட்ட வாக்கு கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. மக்கள் கண்டிப்பாக எந்த வசதியும் இல்லாமல் ஒரு இடத்துல மக்கள் இருக்கும் பொழுது அந்த வசதிகள், அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல. என்ன நடந்திருக்க முடியும் அந்த பகுதியில்? எதனால எதுவுமே அங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே இன்னும் மேம்படுத்தப்படல? இதுக்கு அரசியலே ஒரு பெரிய காரணமா இருக்கும். இப்போ நீங்க இந்த மலைப்பகுதியில மட்டுமே இல்லை, இப்ப நீங்க ஒட்டுமொத்த மாநிலத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எங்க போனாலும் இன்னைக்கு போய் நீங்க ரோட்ல இறங்கி ஒரு மக்கள்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய அவங்க கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா இன்னைக்கும் கேட்கறது வந்து எங்களுக்கு மாட கோபுரம் மாளிகை எல்லாம் இல்லை, இன்னைக்கும் எங்களுக்கு ரோடு சரியில்லை, தண்ணி பிரச்சனை, எங்களுக்கு வந்து காவா சரியா போக மாட்டேங்குது, கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க வர மாட்டேன்றாங்க, வந்து குப்பை எடுத்துட்டு போக மாட்டாங்க. இது எல்லாமே அடிப்படை தேவை ஒரு மனிதன் வந்து ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கு. மீதி இருக்கக்கூடியது பூராமே விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க சிட்டிக்குள்ளார நீங்க போங்க, சிட்டிக்குள்ளார நீங்க மைக் எடுத்துட்டு போய் நீங்க எந்த வீதியில போய் நீங்க கேட்டீங்கனாலும், எந்த வார்டுல போய் கேட்டீங்கனாலும் இதுதான் பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பா தேவையா இருக்கு. அப்ப என்னன்னா இன்னைக்கு அடிப்படை தேவைகளே வந்து பல இடத்துல வந்து மக்களுக்கு வந்து போய் சேராத அளவுக்கு இருக்கு. நண்பர் சொன்னாரு, இளைஞர் நலத்துறையினுடைய மினிஸ்டரா இருக்கிறனால வந்து உதயநிதி போலான்ட்டு. ஆனா நம்ம கிட்ட ஹியூமன் HRD மினிஸ்டர் இருக்காங்க, மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு. அது இளைஞர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித வளத்தையும் அடக்கியது. அப்ப அவரை அந்த இடத்துக்கு போக சொல்லியிருந்தாலும் ஒரு நியாயமா இருந்திருக்கும், அது விட்டுருவோம். அப்போ நீதிபதி வந்து இங்க வந்து காலக்கேடு வந்து உடனடியா கேட்கறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது உங்ககிட்டயும் எங்கிட்டையும் சொல்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னா நமக்கு டைம் வேணும். ஆனா அவங்க கேட்கறது கவர்மெண்ட் கிட்ட டைம் கேட்கறாங்க. கவர்மெண்ட் கிட்ட எல்லா புள்ளி விவரங்களும் அவங்களுடைய சிஸ்டத்துல இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆஃப் பட்டன் அவங்களுக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். அப்போ முடியாதுங்கிறாரு. எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கணும், உறுதியான தகவல் தரணும், கரெக்டா இருக்கணும் தகவல். அதனால எங்களுக்கு டைம் வேணும். இது வந்து இயல்பு தான், நான் வழக்கறிஞரா அது இயல்பு தான், நான் அவகாசம் இன்னும் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு சார். நீதிமன்றத்துல வேலை நடந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ங்கிறது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட கேட்டா நான் மத்த டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டு நான் அதை கன்சாலிடேட் பண்ணி தான் கொடுக்க முடியும்னு சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு அரசாங்கம்னு போகும்போது அரசாங்கத்துக்கு இப்ப சேலம் மாவட்ட கலெக்டர் ஆகட்டும், கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் ஆகட்டும், செக்ரட்டரியேட் தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அப்போ இந்த அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்ஸ் எல்லாருமே கலெக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து சீரும் சிறப்புமா எல்லா செயல் திட்டங்களும் எல்லாம் நார்மலான முறையில நடைபெற்று இருக்கிற மாதிரி இருந்தா
அத்தனை திட்டங்களுக்கு உண்டான டேட்டாவும் உங்களுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க. எந்தெந்த திட்டம் யார் யாருக்கு போய் சேர்த்து, என்னைக்கு போச்சு, யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எந்த மீட்டிங்ல கொடுத்தாங்க, இது எல்லாத்துக்குமே அவங்க ப்ரூஃப் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ங்கிறது. இப்ப என்னை கேட்டீங்கன்னா நானும் நீங்களும் போய் பண்ண முடியாது டெஃபினட்டா. நமக்கு 15 நாள் என்ன, நமக்கு 150 நாள் கொடுத்தா கூட பத்தாது. ஆனா ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும்போது இது எல்லாமே டெய்லி தான் அவங்களுக்கு வேலை. ஒரு மாவட்ட கலெக்டருக்கு என்ன வேலை? மக்கள் நலப்பணி திட்டத்தை முன்னுக்கு கொண்டு போய் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குங்கிறத தினசரி பார்வையிடக்கூடியவங்க கலெக்டர் ஆபீஸ், அதுல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாமே. அப்ப அவங்களுக்கு இந்த ப்ராப்பரா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா வந்து ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன் அவங்களால எடுக்க முடியும். அப்ப இந்த காலம் அவகாசம் கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சரியான தகவல்கள் இல்லையா, சரியான நிலையில இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தலையா. ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பாக்குறோம் நம்ம. இன்னைக்கு வந்து அது ஒரு பறந்து இருந்து ஒரு 1095 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மலைப்பகுதின்றது. அப்ப அதை சுத்தி இருக்கக்கூடிய இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேலம், அரூர், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி இப்படி அடிச்சீங்கன்னா நடுவுல வந்து அந்த மலை இருக்கு. அப்போ இது வந்து 2 மாவட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு 3 மாவட்டங்களும் உங்களுக்கு வந்து சரௌண்டிங் பண்ணிருக்கும் போது, அப்போ இதுல எல்லா டேட்டாவும் இப்ப நீங்க நல்லா கேட்டீங்க. இந்த மாதிரி அரசியலுக்கு போய் அங்க போய் வாக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்களா, அவங்க எல்லாம் ஓட்டு செலுத்தி இருக்க மாட்டாங்களா? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் போது அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை போய் ரீச் பண்ண முடியாததுல என்ன குறைபாடு இருக்கு? இன்னைக்கும் வந்து நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது, ஒரு ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு நல்ல தண்ணி கிடையாது. அங்க குடிக்கிற தண்ணி அங்க வந்து ப்ராப்ளமா இருக்குன்றாங்க. அந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஒரு 10 வருஷத்துக்குள்ளாரே ஒரு 30 பேருக்கு மேல கிட்னி ப்ராப்ளத்தினால அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட அந்த ஊர் பேர் கூட எனக்கு மறந்துருச்சு. அந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த தண்ணி பிரச்சனை இருக்கிறனால அதுல கிட்னி ப்ராப்ளத்தினால ஒரு 30 பேருக்கு பக்கமா ஒரு வெறும் 10 வருஷத்துல கிட்னி ப்ராப்ளத்துல இறந்தாங்கிறது வருது. அதே மாதிரி இன்னைக்கும் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இன்னைக்கு தெரியாது. எல்லாமே இந்த அரசாங்கம் வந்த உடனே பாத்தீங்கன்னா நாங்க எல்லா மக்களுக்கும் வந்து பட்டாவை கொடுத்து அவங்களை வந்து நல்ல வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோங்கிறதையும் ஒரு அறிக்கையா சொல்லிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில. பட் இன்னைக்கு வந்து இந்த மலையில வாழக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு இன்னைக்கும் அவங்களுக்கு பட்டா கிடையாது. அப்ப இந்த பட்டா இல்லாத நிலைமையில அது வந்து இன்னொரு பெரிய சிக்கல், இதுல இடியாப்ப சிக்கல் என்ன இருக்குன்னா அங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளார வந்துருது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டீங்கன்னா உள்ளார ஃபாரஸ்ட் இருக்கு சார், அதனால ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ல நாங்க போய் அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரம் அங்க இருக்கிறது எல்லாமே இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம் 2 மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் அங்க இருக்குங்கும் போது இதுல கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்கல் இருக்கு. அப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்கலை வந்து தீர்க்க வேண்டியது யாரு? ஆட்சியாளர்கள், பதவியில் இருக்கக்கூடிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய அமைச்சர்கள், மந்திரிமார்கள் தான் இதை போய் அதெல்லாம் சரி பண்ணி அதை ரெக்டிபிகேஷன் பண்ணி கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்டே வந்து ஒரு சுமோமோட்டோவா ஒரு கேஸை எடுக்குதுன்னாவே அது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ரொம்ப மோசமா போறதுனாலதான் அவங்க எடுக்கிறாங்க. அதுவா சரியாகிற மாதிரி இருந்து இல்ல மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமே அதை ஸ்டெப் எடுத்து சரி பண்ற மாதிரி இருந்தா அவங்க சுமோமோட்டோ எடுக்க வேண்டியது இல்லை. அப்ப அவங்களே தன்னிச்சையா அவங்களுடைய இதுக்கு எடுக்கும் போது இதை வந்து ப்ராப்பரா இதை செய்யல அப்படிங்கறதுதான் ஒரு அறிவுறுத்தல சொல்றாங்க. இல்ல நீங்க போய் இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கறது. அப்ப இன்னைக்கு இந்த கலாச்சார சாவுங்கிறது வந்து இப்ப இல்ல, 13 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 23 பேர்த்த நம்ம பலிபடுத்தோம். இப்ப 68 பேர். அப்ப இன்னும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு எபிசென்டர் மாறிட்டே இருக்கு. அது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இல்லை, ரொம்ப சரியாக அவர் நந்தகுமார் அவர்கள் ரொம்ப சரியாக கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தியிருந்தா கிளிக் பண்ணால் போதும் கிடச்சிரும் டேட்டா. ஆனால் இப்போது அங்கே எதுவுமே போய் சேரலையோ அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி. அது மட்டும் இல்லை, இப்போ நீதிமன்றம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து இனிமேலாவது அவர்களுக்கு அதெல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னா, அப்போ இவ்வளவு நாளாக ஒரு நீதிமன்றம் வந்து இதை சுவமோட்டோ கேஸ் எடுத்து அறிவுரை பண்ணி அதற்கப்புறமா உதயநிதி அவர்கள் மற்றும் அவங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பார்த்து இது கிடைக்கணும். இது இயல்பாகவே ஒரு மாநிலத்தில் நம்ம ஆட்சி புரிகிறோம்னா, எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கணவர் மனைவியின் சடலத்தை வந்து சுமந்து கொண்டு போனால் அதை நம்ம இங்கே பேசுகிறோம். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி டோலி கட்டி அவங்களுக்கு பிரசவத்திற்காக அவர்களை கூட்டு வராங்கன்னா அது நமக்கு இன்னி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சா? நீதிமன்றம் வந்து அதை வெளிச்சம் போட்டு காட்டணும். ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நமக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டணும். அந்த நிலையில தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்குமா? தேர்தல் ஆணையத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாக்கு எந்திரங்களை கழுதைகளின் மூலம் கொண்டு செல்லக்கூடிய நாடு தான் இந்தியா. சரி. பல மாநிலங்கள்ல
போக ரொம்ப மலைப்பாங்கான பகுதிக்கு எடுத்துட்டு போறாங்க. போக்குவரத்து வசதிகள் இல்லைன்னு இல்லாத சொல்லல. இருந்தாலும் கூட நீதிமன்றமே குறிப்பிட்டது போல வாக்காளர்களுடைய வாக்குகள் வேணும்னா அது போய் அங்க செலுத்தியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் கழுதைகளில் கொண்டு போய் அதனால வந்து அந்த இடங்கள்ல வந்து வசதிகள் இல்லைன்னோ இல்ல அதுக்கான வந்து கட்டமைப்பு வசதி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. சில பகுதிகளில் வந்து சில வசதிகளை செய்து கொடுக்க முடியாத சூழல். அண்ணன் சொன்னார்ல, அவர் வந்து சொன்ன மாதிரி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் வரும்போது அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தால் செஞ்சிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடிய அந்த அது பாரம்பரியமாக அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, சாதாரணமாக தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் கொடுப்பாங்க அப்படின்னா இது எப்படி இருந்தால் அவங்க சமூக சூழல் காலங்காலமாக வர்றது சூழல். அவங்க வந்து சரியான முறையில் அந்த மதுபானத்தை தயாரித்து அதை இன்னைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு மக்கள் அதை தானே சொல்கிறேன், மக்களை இன்னமும் நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டு நமக்கு சாதகமாக சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக அவர்களை நம்ம இன்னும் அப்படியே வச்சிருக்கோம். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வரலாற்று அடிப்படையில் சொல்கிறேன், சமூக சூழலை மாற்றுவதற்கு அரசுகள் தொடர்ச்சியான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறத பல வருடங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாராய விற்பனை நடந்த இடங்கள்ல, அரசுக்கு தெரியாமல் நடந்த இடங்கள்ல, இன்னும் சொல்லப்போனால் அந்த வசதி வாய்ப்புகளே இல்லாத வந்து உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின இவங்க சார்ந்த இடங்கள்ல அந்த பகுதியில் சாராயம் விற்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வீட்டு மனைகள் கொடுத்து அவங்களுக்கு வேற வாழ்வாதாரங்களை கொடுத்து எடுத்த பல செட்டில்மெண்ட் பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்ல இல்லை. ஒரு வருடம் முன்னாடியே இந்த கள்ளச்சாராய வந்து உயிரிழப்புகள் நடந்தது. அப்பையும் எபி சென்டர் வந்து இதே கல்வராயன் மலை தான். அப்போ அன்னைக்கே நாங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு இதை வந்து 4 பேரலை வந்து அழிச்சிட்டோம், 4 பேரலை பறிமுதல் செஞ்சிட்டோம்லாம் வந்து அப்பையும் இதே மாதிரி ஒரு பிக்சர் தான் கொடுக்கப்பட்டது. அப்பவாவது அப்பையிலேருந்தே நீங்கள் முயற்சி எடுத்திருந்தா இந்நேரம் நடந்திருக்கு. கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது, கள்ளச்சாராய விற்பனை தடுக்கப்படுகிறதுன்னு அரசு அறிவிச்சுட்டு அரசு நிர்வாகங்கள் சொன்னதுக்கு பிறகும் நாங்க கள்ளச்சாராயம் தான் விற்பனை பண்ணுவோம், அது மூலமா தான் எங்களுக்கு வருமானம் வரணும்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இறங்கிட்டா யார் என்ன பண்ண முடியும்? இல்லை சார், நீங்கள் இந்த டேட்டாக்கே என்ன சொல்கிறீங்க, டேட்டா வந்து துறைகள்லாம் ஒருங்கிணைக்குன்றீங்க. இன்னைக்கு பஸ்ஸில் மகளிர் வந்து இலவச பேருந்துன்னா எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ தடவை போகிறாங்க, டேட்டா கையில் இருக்கா இல்லையா? ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், 1000 ரூபாய் எத்தனை பேர் கொடுக்குறீங்க, டேட்டா கையில் இருக்கா இல்லையா? அரசு நிர்வாகங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு தனி கல்வராயன் மலைக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிர்வாகத்திற்கும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகம். அதுதான் நான் சொல்றேன், ஏன் இந்த மக்கள் விடுபட்டு இருக்காங்க? இந்த மக்கள் விடுபட்டதற்கான காரணத்தை அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் பார்த்துருக்கணும். ஒரு செய்தி. இன்னொன்னு, மக்கள் பிரதிநிதிகளே கள்ளச்சாராயத்துக்கு உடந்தையா இருக்காங்கன்னு செய்திகள் வருதே. அப்ப இதெல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய மெயின் அரசு என்ன சார்? அரசு செய்யணும்னு சார் கடந்த இத்தனை ஆண்டுகளாக நடந்த சம்பவங்கள் இப்போ வந்து உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டும் பொழுது அதை சரி செய்வதற்கான வாய்ப்பாக பார்க்கணுமே ஒழிய திரும்ப கடந்த காலத்தையே நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்றதுனால என்ன பயன் இருக்க போகுது? இதே இவங்க சொல்லக்கூடிய கல்வராயன் இல்ல சார், நம்ம சார் எல்லார் மேலயும் குற்றம் சுமத்துறோம், ஆனா நம்ம கிட்டே பிரச்சனை இருக்குன்றதே நம்ம பாக்குறதே இன்னொருத்தர் நமக்கு அது சொல்ல வேண்டியதா இருக்கு. கல்வராயன் மலையை சார்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கே தெரியும், கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில 8 வழிச்சாலை கொண்டு வரும்போது இதை கல்வராயன் மலையை குறிவைத்து அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்களை குறிவைக்கு அந்த கல்வராயன் மலையை சேர்த்தார்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். சரி, அது இருக்கட்டும். 2000 கிட்டத்தட்ட 2012 இருந்து அங்க 20 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையே சார், கள்ளச்சாராய உயிரிழப்பு இல்லையே தமிழகத்துல. அப்படியும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரு கேள்வி தானே நான் வைக்க முடியும். ஒரே ஒரு செய்தி, எம்ஜிஆர் காலத்துல அங்க ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. எம்ஜிஆர் காலத்துல சாராய கடைகள் அரசு சார்பாக நடத்தப்பட்டது. அதன் பிறகு 1989-91 காலகட்டத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சிக்கு வரும் பொழுது வேறு வழி இல்லாமல் மலிவு விலை மது என்றே அரசு சார்பால் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் சரி இல்ல, அதன் பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை காரணம் காட்டி தான் இது கொண்டு வரப்பட்டது. கள்ளச்சாராயம் வரக்கூடாது, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் அரசே டாஸ்மாக் நிறுவனத்தையும் நடத்துது. இதை தாண்டியும் கள்ளச்சாராயம் தான் நாங்க விற்பனை பண்ணுவோம். நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க, அரசியல் பிரதிநிதிகள் அங்க பண்றாங்க. இவ்வளவு தெளிவா எங்கேயோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சொல்றாருன்னா இது ஆட்சியாளர்களுக்கு தெரியாம இருக்குமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியும், தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கலையா? எடுக்கிற மாதிரி இப்ப 4 பேரல் அழிச்சிட்டா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இப்ப இந்த வழக்கு மூலமா இப்ப இந்த மக்களே பாவம் அங்க இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வேலையை வேற வழி இல்லாம அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது இப்ப வெளிப்படுதே. இப்ப என்ன செய்ய போறீங்க? பொது தளத்திலிருந்து நீங்க வந்து பொது மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கல்வராயன் மலையில் அதாவது அந்த நான் பதுங்கி தான் வாழ்வேன், இருளில் தான் வாழ்வேன், இருட்டுல தான் வாழ்வேன் அவங்க சொன்னாங்களா சார்? ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடும் பொழுது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களே வந்து பதுங்கி வாழக்கூடிய பகுதியாக கல்வராயன் மலை இருக்குன்னு அவங்க செய்தியிலே சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இதை யார் தடுக்க முடியும் சொல்லுங்க?
என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் அப்புறம் அரசு எதற்கு, ஆட்சி எதற்கு, காவல்துறை எதற்கு? வனத்துறை வந்து மாவட்ட நிர்வாகத்தை தடுக்குதுன்னா ம். வனத்துறையை சார்ந்து நாங்க அதை மீறி போகணும்னா அதுக்கான நடைமுறைகள் சிக்கல்கள் இருக்கா இல்லையா? இது அப்ப இனிமேலும் நம்ம செய்ய போறது இல்ல. இதுதான் செய்யறது reason. இல்ல. இப்ப இப்படி செய்ய முடியும். இல்ல செய்வதற்கான இல்ல இப்ப வசதிகள் நீங்க இப்ப செய்யறதுக்கு வாய்ப்புன்றீங்க, வனத்துறையில பிரச்சனைங்கிறீங்க. சொல்லுங்க. இப்ப நான் இது எப்படி இப்ப தீர்வு அதுக்காக தான் உயர்நீதிமன்றமே ம். அவர் சொன்னதுக்கு எதுக்காகவோ வந்து உதயநிதி ஸ்டாலின் போகணும் அப்படின்னு சொன்னது வந்து ம். அண்ணன் தானே அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, உதயநிதியை வந்து முதலமைச்சருக்கு ஈக்குவேஷன் ஏன் பண்றாங்கங்கிற மாதிரியான சமநிலைப்படுத்துறதா அப்படி தவறா நினைக்க வேண்டியதில்லை. உயர்நீதிமன்ற நீதியரசர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அவர் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு இருக்கும், மக்களுக்கு அப்படியாவது ஏதாவது கிடைக்கட்டும்ன்ற அடிப்படையில ஒரு வேதனையில சொல்றாரு. அதனால என்ன சொல்றேன், இந்த முறை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்வெளி செல்வராஜ் அவர்களும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு நலன் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சென்று அதை பார்க்கும்போது ஒரு சிறப்பு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பார்ப்பாங்க. கண்டிப்பா அதாவது உயர்நீதிமன்றம் வந்து இதை உத்தரவாடு இல்லைன்னா கூட ஒரு பரிந்துரை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா இதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க போய் கண்டிப்பா பார்த்து அதற்கான கல்வராயன் மலைக்கான ஒரு மறுவாழ்வு திட்டங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவு கண்டிப்பாக உதவும். சரி, நந்தகுமார் சார், உண்மையிலேயே இவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தால்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குமா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி திரும்பியும் அந்த வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இன்னமும் அந்த வந்து நிர்வாக சிக்கல்கள்லாம் அங்கே தொடர்ந்து இருக்க போகுதா? இந்த பிரச்சனைங்கிறது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா? அந்த மக்களுக்கு எதுவுமே போய் சேர்றதுக்கு இன்னும் கூட பல ஆண்டுகள் பிடிக்கக்கூடுமா? தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எந்த பிரச்சனையுமே இல்லை மேடம். உலகத்துல எல்லாத்துக்குமே வந்து தீர்வு காண்றதுக்கு ஒரு வழி இருக்கும். ஏன்னா சாவி இல்லாத பூட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஒரு பூட்டுன்னு இருக்குதுனாவே அதுக்கு ஒரு சாவி இல்லாம பூட்டை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல வில் இருக்கா? அந்த வில் பவர் இருந்துச்சுன்னா உங்க தீர்வை நோக்கி போவீங்க. இப்போ ஃபாரஸ்ட் இருக்குதுங்கிறது நான் சொல்றது என்னன்னா, ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அலைன்மெண்ட் ஆகுறதுல சிரமம் இருக்கலாம். அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு ஃபாரஸ்ட்ங்கிறது வந்து வெறும் சென்ட்ரல் சப்ஜெக்ட் இல்ல, அது வந்து கன்கரண்ட் சப்ஜெக்ட். அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்னாவே என்ன அர்த்தம்? மாநிலத்துக்கும் அதுல வந்து நீங்க உரிமையை செலுத்தக்கூடியது இருக்கு. இப்ப இதுக்கு உண்டான தீர்வு காண்றதுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்குது, இல்ல இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு இக்கட்டுகள் இருக்கு, அதை நாங்க சரி பண்ணும்போது இந்த கள்ளச்சாராயத்தை அங்கிருந்து ஒழிக்க முடியும்னு இவங்க ஏதாவது ஒரு ப்ரொபோசல் கொடுத்து அதை வந்து நிராகரிச்சிட்டாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்போ இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்குமே ஒழிய, ஒரு இடைஞ்சலா இருக்குமே ஒழிய, அது அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்க எஸ்கலேஷன் ஆகி போக போக அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவல்ல இருக்கும்போது அது ஈஸியா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். அப்ப அதுல வந்து ஈஸியா உங்களால கொண்டு வர முடியும். அடுத்தது நண்பர் சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து குற்றவாளிகளா மாறின மாதிரி ஒரு கோணத்துல சொல்றாரு. அது வந்து மக்கள் அங்க செய்யக்கூடிய தவறு இல்ல. அந்த நிலைமையில இருக்கக்கூடிய மக்களை இவ்வளவு ஆண்ட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கு. அவங்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள வந்து கருவியா பயன்படுத்தி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுல அந்த அரெஸ்ட் பண்ண அந்த கண்ணுக்குட்டி இவங்க எல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட், தம்பி எல்லாம் போட்டாங்க. நீங்க உண்மையாலுமே நினைக்கிறீங்களா அவங்கதான் கள்ளச்சாராயம் காய்ச்சிருப்பாங்கன்னு? அந்த ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் செயின்ல வந்து அவங்க வந்து ஒரு ஸ்மால் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி விற்கக்கூடிய ஆளுங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இத காய்ச்சக்கூடிய ஆள் யாரு? இத வந்து உட்கொள்ளக்கூடிய ஆட்கள் யாரு? ஒரு அரசியல் அதிகாரமோ இல்ல ஆட்சி அதிகாரமோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரத்துல ஊடுருவ முடியாத ஆளுங்கனால இதை செஞ்சு முடியுமா? அப்ப இது வந்து அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த மாதிரி இயலாமையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள வச்சு இவங்க காசு பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு கள்ளச்சாராயம் வந்து இன்னைக்கு பேன் பண்ணப்பட்ட பொருள். அப்ப வந்து நீங்க பேன் பண்ணப்பட்ட பொருளை நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினை விட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க காசு வாங்க முடியும். சாதாரணமா ஒரு சட்டப்பட்டு ஒரு தொழிலை செய்யறவங்ககிட்ட போய் நீங்க காசு வாங்க முடியாது. சரி, இப்ப நம்ம மதுவிலக்கு சட்டத்துல வந்து திருத்தம் பண்ணிருக்கோமே, இப்ப இனிமேலும் அந்த நிலையை வந்து தொடர முடியுமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மது விலக்குனாவே என்ன அடிப்படை அர்த்தம் மேடம்? வச்சுக்கிட்டு மதுவே இருக்க கூடாது, அதான் மது விலக்கு. மது விலக்குனாவே அது வந்து மதுவை இல்லாம பண்றதுக்கு தான் அது பேர் ப்ராஹிபிஷன், மது விலக்குன்னு பேரு. மது விலக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு அது ஒரு மினிஸ்டர் போட்டுட்டு நீங்க டாஸ்மாக்ங்கிற கடையை ஓபன் பண்ணி வருஷத்துக்கு வருஷம் நீங்க சேல்ஸ் டார்கெட்டை கொடுத்து பண்றீங்கன்னா இது மது விலக்கு அமைச்சர்னு வைக்காதீங்க. நீங்க வந்து டாஸ்மாக் மினிஸ்டர்னு மாத்திருங்க. இது டாஸ்மாக் மினிஸ்ட்ரி இல்ல மது அமைச்சகம்னு மாத்திருங்க. மது விலக்கு அமைச்சகம் இல்ல இது.
அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறனாலதான் நாங்க வந்து டாஸ்மாக ஓபன் பண்றோம்னு பிரதர் சொன்னாரு. அதெல்லாம் வந்து ஏற்புடையதுக்கு இல்ல. அப்ப வந்து இன்னைக்கு கள்ளச்சாராயத்தினால மக்கள் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க டாஸ்மாக வச்சிருக்கோம்னா இன்னைக்கு ஏன் கள்ளச்சாராய சாவு நடக்குது? அப்ப இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்கிறது வந்து மக்களுக்கு ஒரு போதையை கொடுக்கறத விட இது இந்த ஆலைகளை வச்சிருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் யார் யாரு? தமிழ்நாட்டுல அது ஆட்சியாளர்களுக்கு நீங்க ஆட்சியாளர்களுக்கு வில் இருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் அவர்களுக்கு அந்த உறுதி இல்ல? எதனால வந்து அந்த மக்களை அவங்க கண்டுகொள்ளவே இல்லை? இவ்வளவு ஆண்டு ஆட்சி காலத்துல 96ல இருந்தே வச்சுக்கிறேன், நான் 76 கூட விட்டுறேன். 96ல இருந்து இப்ப 2023 வரைக்கும் ஏன் கல்வராயன் பகுதியை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை? ஏன்னா இது ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் வரக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதுக்கு வந்து உடந்தையா இருக்காங்க. ஒரு கட்சி உடந்தையா இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய அவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோ அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆளுகளோ இது கட்சி பாகுபாடே இல்லை, இந்த கட்சி அந்த கட்சின்னு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஆளுங்களை சமாளிச்சு இல்ல அந்த ஆளுங்களை இதுல ஈடுபட்டோ இல்ல அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில சமாளிச்சோதான் இது நடக்குது. அப்போ இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. இது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்யும் போதுதான் அவன் நீங்க போய் கேட்கும் போது உங்களுக்கு உண்டான காசை கொடுப்பான். இப்ப சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆள்கிட்ட வந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா உங்களை நிறுத்தி காசு வாங்க முடியும், ஒரு லைசன்ஸ் இல்லாம போனீங்கன்னா காசு வாங்க முடியும், நியாயமா கேஸ் போடணும். ஆனா இல்லைங்கும் போது என்ன பண்ணுவாங்க, சார் நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவு ஆகும் இவ்வளவு ஆகும் நீங்க இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் யாரா இதுக்கெல்லாம் அலையிறதுன்னு சொல்லிட்டு காசு கேட்கறத கொடுத்துட்டு வந்துருவாங்க மக்கள். அந்த மாதிரி நீங்க ஒரு தொழில செய்யும் போது ஒரு சட்டத்துக்கு புறம்பான தொழிலை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க ஈஸியா மிரட்டி காசு வாங்க முடியும். அதுவும் இன்னொரு குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் என்ன வருதுன்னா, அந்த உலை வைக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு அடுப்புக்கும் மாசம் 10,000 ரூபான்றாங்க. எத்தனை ஊரல் அடுப்பு அங்க இருக்குதோ ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு அடுப்புக்கு இத்தனை ரூபாய் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கட்சி பாகுபாடு இல்லாம அந்த காசு யாரெல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு காசு போகணும்ன்றாங்க. அப்ப இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். இது நீங்க தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கீங்க. ஏன் அவங்களுக்கு வில் பவர் இல்ல அப்படின்னா, இது வந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் வருமானம். இது அதுல இருந்து எங்களுக்கு காசு வருது. அப்ப அந்த காசை வச்சுதான் இவங்க வந்து பல இடத்துல இந்த மாதிரி காசு வரக்கூடிய வச்சுதான் அரசியல் நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அந்த வில் பவர் எங்க இருந்து வரும் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது? சோ இப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டால் வழி இந்த பிரச்சனைக்கு இப்ப தீர்வு கிடைக்காதா? இல்ல அப்படியும் கூட ஏதாவது வழிகள் இருக்குமா தீர்வு காணாமல் இருப்பதற்கு? இல்ல இது நான் சொன்ன மாதிரி தீர்வு காண்றங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ரைடு, இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் பூரா இது ஆக்டிவிட்டி எல்லாம் ரெகுலரா இருந்தா எப்படி அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிடுவாங்க? ஒரு டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு 150-200 பேர் வந்து உள்ளார போயிட்டு போலீஸ் போர்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாமே ரைடு அடிச்சுட்டு வராங்க. மறுபடியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது பீரியாடிக்கலா பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய மக்களுடைய அந்த மாதிரி வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட்னுடைய நடமாட்டம் குறைஞ்சிரும். ஆனா இது ரெகுலரா பெட்ரோலிங் பண்ணணும் அவங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க அதிகமான ஒரு கட்டமைப்பு வசதியை நீங்க ஏற்படுத்தணும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு உண்டான கட்டமைப்பு இல்ல. இன்னைக்கு இதே மாதிரி காடா இருந்து புஷஸ் இருந்து யாரும் ரோடு போகிறதுக்கு வசதி இல்லாம இருந்து குடிக்கக்கூடிய இல்லாத போது என்ன ஆகும்னா அங்க வந்து மக்களே அங்க இருக்க முடியாத நிலைமையை உருவாக்குறாங்க. இதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்ப அங்க மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டீங்கன்னா அங்க மக்கள் வாழும்போது இவங்க இந்த மாதிரி செயல்கள் அங்க செய்ய முடியாது. அப்ப மக்களை அங்கிருந்து நீங்க அப்புறப்படுத்தும் போதுதான் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்ய முடியும். அங்க நீங்க ஒரு நல்ல ரோடோ, நல்ல தண்ணி வசதியோ, நல்ல லைட் வசதியோ, நல்ல மருத்துவ வசதியோ எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மக்கள் அங்க வந்து நிறைய நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருவாங்களே. அப்ப எல்லா இடத்துலயும் உங்களுக்கு லைட் வெளிச்சம் இருந்துச்சு வச்சுக்கீங்களா, உதாரணத்துக்கு எந்த இருட்டுல போய் இங்க காய்ச்ச முடியும் இத? அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்குதுனாவே ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்தை வளர்ச்சி இல்லாத அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப வளர்ச்சியை கொண்டு வரும்போது அவங்களுக்கு உண்டான சில கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுரும். அதாவது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டுக்கு நான் சொல்றேன். அப்போ அதுக்காக தான் நான் இதுக்கு வில் பவர் வேணும், டிட்டர்மினேஷன் வேணும், சொசைட்டி நல்லா இருக்குங்க. அவங்களையும் மனுஷனா பாருங்க, வெறும் ஓட்டா மட்டும் பார்க்காதீங்க. அவன் உங்களை நம்பிதான் வாக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்னைக்கும் பெருவாரியான வகையில இந்த ஆட்சியாளர்கள் வந்து வந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவாங்கன்னு இன்னைக்கும் நம்பிட்டு இருக்கக்கூடியது அந்த மாதிரி பெரிய அப்ப அந்த மக்களுக்கு ஓட்டு வாங்கி அவங்களுக்கு உண்டான நல்லதை செய்யாம நீங்க அவங்களுக்கு ஏன் தொடர்ந்து துரோகத்தையே இழைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அதை நீங்க வந்து சரி பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வாங்க. இதுல நான் இந்த கட்சி அந்த கட்சினே சொல்லல, எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி உங்களை நம்பி ஆட்சியாளர்களை நம்பி அரசாங்கத்தை நம்பி வாழக்கூடிய பெருங்கூட்டம் அது மலைவாழ் மக்கள். அவங்களுடைய வாழ்வாதாரத்துல போய் அவங்களுடைய இயலாமையை நீங்க வச்சு நீங்க காசு பண்ணணும்னு பாக்குறவங்களை எப்படி நீங்க அனுமதிக்கலாம்? இது கோர்ட் சொல்லுதோ இல்லையோ, நீங்க இறங்கி அந்த மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டை புறமா அடிச்சு ஒடுக்க வேண்டாமா நீங்க?
கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்றீங்க, இன்னுமே அடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வந்து தொடர்ச்சியான கேள்வியா வெளிப்படுது. இனிமேலாகது அந்த இடத்துல நிஜமாவே மக்கள் வாழக்கூடிய இடமாக அது மாறுமா? அந்த வில் பவர் நிச்சயமாக இந்த அரசுக்கு இருக்கா அப்படின்றதோட தான் கடைசி கேள்வியா நான் வைக்கிறேன். பல நூறு ஆண்டுகளாக அந்த மலையில வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மக்கள் மட்டும் இல்லை, அந்த பகுதியில் வனவிலங்குகள் இன்னும் சொல்லப்போனால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் பார்க்கணும். அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக கூட ஆக்கலாம். ஆமாம், அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், வாழ்வாதாரம் நீங்கள் வேற ஏற்படுத்தி கொடுத்தால் தானே இருக்க முடியும். சாதாரணமாக வந்து மக்களுக்கான வந்து வாழ்விடமாக மாற்றும் போது வனவிலங்குகள் பறவைகள்லாம் எங்கே போகும்? சூழலியல் ஆய்வாளர்களும் இதை வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒரு மலைப்பகுதியை வந்து நீங்க சுற்றுலா பகுதின்னு சொல்றாங்க. அத வந்து அதுக்கும் வழி இருக்குல்ல. இப்ப நம்ம எல்லா மலைப்பகுதியிலயும் இருக்குல்ல. நம்ம அங்கெல்லாம் சுற்றுலா தானே போறோம். கொடைக்கானல் ஆகட்டும், நீலகிரி ஆகட்டும். ஒவ்வொரு மலைப்பகுதிகளையும் வாழ்விட வசதிகளுக்காக மக்களுக்கு நீங்க செய்யும் போது அங்க உள்ள வனவிலங்குகளையும் பறவைகளையும் அகற்றி விட்டுத்தான் செய்ய வேண்டிய சூழல் வருது. இப்போ கல்வராயன் மலையில் வந்து மக்களுக்கான வாழ்விட வசதிகளை செய்யும் போது, அதிநவீன வசதிகளை செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளையோ பறவைகளையோ நீங்கள் அகற்றிட முடியுமா? அதுக்கு தான் உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு தான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுங்கிறாங்க. எல்லாமே யோசிங்க. அதாவது ஒரு வழி சொல்றாங்க, நீங்க இன்னும் யோசிக்கலாம். ஒரு செயல் திட்டங்களாக. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வந்து அங்கே சுயநலமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வந்து குவாரிகளை அமைச்சறதோ, இல்லை அந்த மலைப்பகுதியிலிருந்து பல கிரானைட் கல்லுகளை எடுத்துறதோ, எல்லா மலைகளையும் நடக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் அதுக்கு தான் சார் ஆட்சி. எல்லாமே என்ன பண்ணு, எல்லாத்தையும் நாங்களே கையில் எடுத்துக்குவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா அப்புறம் ஆட்சியே தேவையில்லை, அவங்க மக்களே ஆண்டுக்குவாங்க. உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவிடுகிறது என்பதற்காக ஒரு அரசு வந்து சரியா செயல்படலாம் கிடையாது. அரசினுடைய செயல்பாடுகளை உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுகிறது. அதுதான் எங்க குறைகள் இருக்கோ அதை சுட்டி காட்டியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் என்பதால் தான் உதயநிதி அவர்களை போய் நீங்க பாருங்கிறது உயர்நீதிமன்றமே கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட்டா தான் நான் பாக்குறேன், ஒரு சான்றிதழா தான் பாக்குறேன். சரி, நீங்க எப்படி வேணா பாருங்க, மக்களுக்கு அங்க என்ன அடிப்படையில் கிடைக்குமா, மக்களுக்கு தேவையானது அங்க கிடைக்குமா, இனியாவது கிடைக்குமா, நீதிமன்றம் சுட்டி காட்டினதுக்கு அப்புறமா கிடைக்குமா? நீதிமன்ற உத்தரவுப்படியும் ஏற்கனவே வந்து மக்கள் நல அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலும் அந்த கல்வராயன் மலையில் உள்ள மக்களுக்கு அதற்குரிய அனைத்து திட்டங்களும் கிடைக்கும். பாப்போம், நம்ம அதற்குரிய பார்க்க தான் போறோம். நீதிமன்றமும் என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம். ஒத்தி தான் வச்சிருக்காங்க 26க்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.